நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஃபஸ்ட்டு 2 ப்ரோமோல ராணுவை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டியிருந்தாங்க. ராணுவுக்கு இந்த மாதிரி கை உடைஞ்சதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டீங்க, இது விபத்துன்னு சொன்னாலுமே ஆல்ரெடி முன்னாடியே வந்து பகலில் குத்தி பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அவர்கள் அடிச்சிருப்பாங்க. அதனால் அவருக்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வார்னிங்லாம் இல்லை, ரெட் கார்டு தான் கொடுத்தே ஆகணும். அதனால் வந்து ராணுவ வந்து இப்போ சொல்லப்படுற நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து உள்ளே விளையாட முடியாது, வெளியில் போயிட்டாரு, வாக் அவுட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஜெஃப்ரிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் வந்து கண்டிப்பாக ஜெஃப்ரிக்கு வந்து விஜய் சேதுபதிகள் அட்வைஸ் எல்லாம் இல்லை. ஏன்னா வந்து அவன் உளுந்து கிடக்கிறான், எவனுமே பார்த்தீங்கன்னா தூக்கவே இல்லை, நடிக்கிறான்னு சொல்கிறீங்க. ஜெஃப்ரி அவன் வந்து நான் இந்த சைடு தான் அடித்தேன், இந்த சைடு தான் ஏதாச்சும், அவன் இந்த சைடு எப்படி பிடிக்கிறேன், இந்த சைடு இது பண்ணால் அவன் இந்த சைடு இழுத்துருச்சு, அதனால லாக் ஆயிருச்சு. அதை கூட பார்க்காம என்ன ஒரு கேம் விளாடுற, ஒருத்தருக்கு வந்து வெளியில் போகிறதுக்கு காரணமாக இருந்தது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து தாக்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி அவர்களுக்கு கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுப்பாங்க இந்த வாரம். ஜெஃப்ரி இந்த வாரத்தோட காலி ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ராணுவ வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருப்பாரான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா டாப் 5 ஆல்ரெடி புக்குடு ஆன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில குரூப்பாகவே பிரிஞ்சுட்டாங்க. ஈவன் தேவையில்லாமல் வந்து விஜய் விஷால் குரூப்போட சேர்ந்து வெளியில் போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டு தான். ஓட்டிங் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க வாரங்கள்லாம் ஓட்டிங் வந்து செம்மையாக விழுந்துச்சு. இப்போலாம் ராணுவுக்கு சுத்தமாக ஓட்டிங் விழவே இல்லை, ஓட்டிங் ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது அவர் வெளியில் போனது நல்லது தான். ஏன்னா வந்து இந்த கை உடஞ்சதோட வந்து அவர் வந்து டாஸ்க் விளையாடுறதா இருக்கட்டும், வீட்டுக்குள்ள வந்து எந்த வேலையுமே செய்ய முடியாது, ஒரு சமையலேருந்து கூட்டுறது வந்து எதுவுமே செய்ய முடியாது, அவர் சும்மா பொம்மை மாதிரி உட்காந்து தான் இருக்கணும். அதுக்கு வந்து வெளியில் போயிட்டு அவரோட ஹெல்த்தை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்களா, யாராக இருக்கலாம் வார்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.